நீ கௌதம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு நீ தோத்துருவேன்னு மனசுல பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றானேன்னு பாக்குறியா? விட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி புது காரை வாங்கிட்டு எனக்கு பயம் காட்டணும்னு நிக்கிறது இல்லையே. நீ எந்த அளவுக்கு பயத்துல இருக்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படியோ நான் தான் ஜெயிக்க போறேன். சும்மா எனக்கு பயம் அதுன்னு சொல்லி என்ன டைவர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமா, ஏற்கனவே குழம்பு இருக்கிற ஒருத்தரை நாங்க எதுக்கு குழப்பணும்? இப்படி தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்பு கௌதம். இங்க பாருங்க, வேணாம். அதேதான் நானும் சொல்றேன். இந்த பந்தா காட்டுற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம். நீ காரு மட்டும் இல்ல, ஹெலிகாப்டரை வாங்கிட்டு வந்து என் முன்னாடி நின்னாலும் எனக்கு நீ எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேன். நான் பாட்டுக்கு என்னோட முயற்சியில முன்னேறிட்டே தான் இருப்பேன். உனக்கு இந்த முயல் ஆம கதை தெரியும்ல? பர்ட்டா வாமா. சொல்லு விஜய். என் மனசுக்குள்ள இது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துருச்சு பிரபா. அதுல இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நான் உன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் மனசாரும் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு, ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன்னு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நான் இப்பவும் அப்படியே இருக்கிறது சரியில்லான்னு தோணுது பிரபா. இவ்வளவு நாளா உள்ளே வச்சுக்கிட்டு இப்ப வாயை திறந்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா வாழ்க்கையிலே ஒண்ணு இல்லாத விஷயம் ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. ஐ லவ் யூ பிரபா. உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் பிரபா. என்ன சொல்ற பிரபா? அனாமிகா தான். சொல்ல அனாமிகா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாதான். எனக்கு இது தெரிஞ்சதுல இருந்து நானே இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரல. சரி, விஷயத்துக்கு வா. ஐஸ்வர்யாவுக்கு உண்மையிலேயே மூளை குழம்பி போ. அவளுக்கு அப்படி ஆனா மாதிரி உங்களையும் என்னையும் ஏமாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் சொல்றதை இப்ப கூட உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கலாம். இன்னைக்கு கௌதம் கூட ஏதோ புது கார் வாங்கினாராமே, அதை வச்சு சூர்யாவை வெறுப்பேத்த திட்டம் போட்டிருக்காராம். ராடு ஐஸ்வர்யா. இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசுறது